கடன் வாங்காத நாடு அல்லது மாநிலம் உலகத்தில் ஏதாவது இருக்கா? பொதுவாக ஒரு ஆள் கடன் வாங்கினார்னா ஏன் வாங்குறாரு? இது மூணும் ரொம்ப முக்கியமானது. 2017 இது ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நவீன தாராளமய கொள்கைகள் அமலாக்கப்பட்ட பிறகு மாநிலங்களுக்கான அதிகாரத்தை கட்டுப்படுத்துறது இப்போ 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று, பழைய நிதியமைச்சர் சொல்லும்போது சொல்லிகிட்டே இருப்பார்ல, 29 பைசா தான் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு இடையில ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு கடன் இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. இதை மாண்புமிகு விஜய் அவர்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கிறார். 13 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவர் 30% கட்டணும். இவர் இருக்கார் இல்லையா, அந்த கார்ப்பரேட்டு, இவர் 22% கட்டினா 100 நாள் வேலை. 566 கோடியாக இருந்த ஸ்டேட்டினுடைய செலவு 2050 கோடியாக மாறிடுச்சு. அப்போ இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேர்டனாக தானே சார் இருக்குது. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு விட முடியாது. ஏன்னா பாதிக்கப்படுற இவங்கெல்லாம் யார்? இப்போ இந்த கடனை கட்டுறதுக்கு அப்ராக்ஸாக இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகும்? இந்த கடன் எல்லாம் ஒருபோதும் தீராது. கடன் உயர்ந்து கொண்டே தான் போகும். ஏன் கடன் குறையணும்னு கேட்கணும். அப்போ நீங்கள் இதை எல்லாத்தையும் உருவாக்குறதுங்கிறது இல்லையா, இதை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் பின்தங்கிடுங்க. உங்களை எஜுகேஷனில் மேலே கொண்டு வரணும், உங்கள் ஹெல்த்தை மேலே கொண்டு வரணும். ஆனால் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது குறைஞ்சி தானே சார் இருக்கு. இதில் 2 விதமான பார்ட் இருக்கு. ஒன்று, வாங்கும் சக்தியை அதிகரிக்கும். அதை நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணால் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தொழிலே வராதுன்னு சொல்லுவீங்க. ஃபோர்டு போனாங்க, எதுக்காக போனாங்க? நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் நடக்குதா? நம்ம ஊரில் சொல்லியிருக்கிறது தானே, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கணும்னு. பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக தங்கம் வாங்குறத குறைச்சிருங்க, பெட்ரோல் டீசல் பயன்பாடுகளை குறைச்சிருங்க, பொது போக்குவரத்துக்கு பழகிக்கோங்க. ஸோ இது எதை உணர்த்துது? இதனால் மாநிலங்கள் எந்த அளவுக்கு பெரும்பாலும் பாதிக்கப்படும்? நேற்று வரை இந்த எலெக்ஷன் முடிவு வரை, எலெக்ஷன் ரிசல்ட் வர என்ன சொல்லிட்டு இருந்தது? தெர் இஸ் நோ கிரைசிஸ். அது பொய் இல்லையா? கன்சம்ஷனை குறைக்கிறது இருக்கு இல்லையா? கன்சம்ஷனை குறைச்சா என்ன ஆகும்? உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சா வேலை இழப்பு ஏற்படும். வேலை இழப்பு ஏற்பட்டால் எகைன் அந்த கிரைசிஸ். ஸோ நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சான்ஸே இல்ல. பனீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் பழகு. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சில விஷயங்களை முன் வச்சுருந்தார். தமிழ்நாட்டினுடைய கசானா காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை கடன் சுமை அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, அந்த நேரத்துக்குள்ளே நான் கொடுத்த வாக்குறுதிகளை என்னால் எது செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்க மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு பல விஷயங்களை பேசியிருந்தார். உண்மையாகவே தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை எப்படி சார் இருக்குது? சரி, முதல்ல கடன்னு சொல்லும்போது இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிறது மாதிரி தானே. இப்போ கடன்னா நம்ம பொதுவாக ஒரு ஆள் கடன் வாங்கினார்னா ஏன் வாங்குறாரு கடன்? ஓகே, ஒன்று காரணம், 2 நீங்கள் உங்கள் சக்தி, 3வது என்ன நிபந்தனைகள். இது 3 ரொம்ப முக்கியமானது. இது பொதுவாக நம்ம பார்க்குறத விட கடன் வாங்காத நாடு அல்லது மாநிலம் உலகத்தில் ஏதாவது இருக்கா? வாய்ப்பே கிடையாது. தனி மனிதர்களில் இருக்காங்க. அப்போ ஏன் அதே போல் பிஸ்னஸ் என்டிட்டிஸ், அது டாட்டாவாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த கார்ப்பரேட் ஹவுஸாக இருக்கும், அவங்க எல்லாம் கடன் வாங்காமல் இருக்காங்களா? கிடையாது. பேங்க்ஸுக்கான பணம் எங்கேருந்து வருது? இனிஷியலாக ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. நம்மெல்லாம் போடுற பணத்தை எடுத்து அவங்க வட்டி கொடுத்து, அந்த வட்டியில் இருந்து அவங்களுடைய செலவுகளையும் பார்த்துட்டு, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு குறைஞ்ச வட்டி கொடுத்து அதைத்தான் பிஸ்னஸுக்கோ மற்றதுக்கோ செலவழிக்கிறாங்க. இது பொதுவான விஷயம். பட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த மாநில அரசாங்கங்கள் அதனுடைய நிதி நிலைமை என்று பார்ப்பதற்கும் 2017 ஜூலை இது ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். 2017 ஜூலை என்ன? ஆக்சுவலாக அன்னைக்கு இரவு 12 மணிக்கு இந்தியா 2வது சுதந்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லி நைட்டில் பார்லிமெண்ட் நடத்தினாங்க. அன்னையிலேருந்து தான் ஜிஎஸ்டி ரோல் அவுட் ஆகுது. ஜிஎஸ்டி ரோல் அவுட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்தியாவில் எப்படி இருந்தது அப்படின்னா,
மாநில வருவாய் ஒன்று, அப்புறம் ஒன்றிய அரசினுடைய வருவாய், இது ரெண்டும் இருந்தது. மாநில அரசு எங்கெல்லாம் வரி விதிக்க முடியுமோ அங்கெல்லாம் இவங்க வரி விதித்து வரியை எடுத்துப்பாங்க. ஒன்றிய அரசாங்கம் விதித்த வரியை அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்துக்கென்று சில கடமைகள் இருக்குது. ஒன்று என்னது? இராணுவம், வெளியுறவு கொள்கை, அப்புறம் பார்டர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான நாணயம் அச்சடிக்கிறது போகிறது, அந்த மாதிரியான விஷயம். ஸோ அது போக மிச்சம் இருக்கிற ஒன்றிய அரசினுடைய வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த 2017 வந்த பிறகு மாநிலங்களுக்கு சில வருவாய் இனங்கள் சில இனங்களில் மட்டும்தான் அவங்க வரி விதிப்பதற்கான அதிகாரம் இருக்குது. ஒன்று, இப்போ நம்ம கேளிக்கை வரி. 2, ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த பதிவுத்துறை இருக்கு இல்லையா, அதன் மூலமாக வருவது. இப்படி சில இனங்கள். அப்புறம் நம்ம சொத்து வரி, இந்த மாதிரியான விஷயம். மீதி வரி எல்லாத்தையுமே ஒன்றிய அரசாங்கம் அப்படியே வாங்கிக்கிட்டு பிரித்து கொடுப்பாங்க. இந்த பிரித்து கொடுக்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, 2 இது இருக்குது. ஒன்று வெர்டிக்கல் டெவல்யூஷன், இன்னொன்று ஹரிசாண்டல். இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷன் என்பது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய இருக்கக்கூடிய நிதி இருக்கு இல்லையா, அதை மாநிலங்களுக்கானது, ஒன்றிய அரசுகளுக்கானதுன்னு பிரிப்பாங்க. இப்போ அதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே 100 இருக்குது, இதை 50-50ன்னு பிரிச்சுக்கிறாங்க, அல்லது 60-40ன்னு பிரிச்சுக்கிறாங்க என்று நாம் பார்ப்போம். இதுதான். இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில். இந்த 40 மாநிலங்களுக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாநிலங்களுக்கு பிரிக்கிற ஏற்பாடு என்பது 11வது நிதிக்குழு வரை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், வெறுமனே எது மட்டும் இருந்தது? மக்கள் தொகை மட்டும்தான். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், மக்கள் தொகை மட்டும்தான் ஒரே க்ரைட்டீரியா. 100 பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 10%, அது மட்டும்தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன்ல, நவீன தாராளமய கொள்கைகள் அமலாக்கப்பட்ட பிறகு மாநிலங்களுக்கான அதிகாரத்தை கட்டுப்படுத்துறது, அப்போனா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொண்டு வர்ற எல்லாத்தையும் இவங்க கேட்டுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. அந்த நிர்பந்தத்தை கொடுக்கறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வேறு சில ஃபேக்டர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று மக்கள் தொகை. இந்த மக்கள் தொகைன்னு சொல்லும்போது இப்போ இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் உட்பட இது ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூவாக மாறுது. ஏன்னா அதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் 1971 மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டது. 1971. ஏன்னா இதுக்கு பின்னால் தான் நீங்கள் நம்ம குடும்ப கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வருது. அப்போது இதில் ஒரு பிரச்சனை வந்தது. நமக்கு ஏற்கனவே இப்போது நமக்கு இருக்கிற 39 மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க. கடந்த காலத்தில் இதை விட அதிகமாக இருந்தாங்க. அப்போ குறைச்சாங்க. மிட் 70s அது குறைக்கப்படுது. குறைக்கப்பட்டோன்னே எல்லாரும் ஏன் குறைக்கிறீங்க அப்படின்னா, மக்கள் தொகை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே, ஸோ அப்போ இந்திரா காந்தி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. எதிர்காலத்தில் மக்கள் தொகை என்னவாக இருந்தாலும் சரி, ஏன்னா இது 2 விஷயத்துக்கு இந்த மக்கள் தொகை எதுக்கெல்லாம், ஒன்று எம்பிஸ், 2 டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், இது 2ம் இருக்கணுங்கிறதுக்காக அதை மாற்றுறாங்க. ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான குறிப்பாக சதர்ன் ஸ்டேட்ஸ், அதை வடக்க இருக்கவங்களாம் மோசம், தெற்க இருக்கவங்களாம் அப்படி பார்க்கக்கூடாது. நம்மளே வடக்க இருந்தோம்னா நம்மளும் 4 குழந்தை பெற்றுக்கலான்னு வந்திருப்போம். பட் என்ன ஆகுது, இப்போ நம்மளையே படிப்பறிவு கொஞ்சம் அதிகமாக இப்போ எங்கள் தாத்தாவுக்கு 10 குழந்தை, எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 4 பேர், எனக்கு ஒரே ஒரு பையன். ஸோ இப்படி வருது. இது பல காரணங்களால் வருது. பொருளாதார காரணம், அப்புறம் ஒரு பொதுவான சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு, இது எல்லாமே வரும்போது அதில் வருது. அப்போது இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் 71 பேஸாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படணும்னு அதை கேட்டாங்க. அதனால் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ டெவல்யூஷனில் என்னெல்லாம் வருதுன்னா, ஒன்று 71ஆம் ஆண்டு மக்கள் தொகை,
2, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையினுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதம், முதல்ல 25% எடுத்திருந்தாங்க, 15வது நிதிக்குழு வந்து 15% என்று எடுத்துக்கொண்டாங்க. அது ஒரு ஃபேக்டர். 3வது வந்து அவங்க எடுத்தது வந்து எவ்வளவு காடுகள் இருக்குது. இதில் அந்த காடுகள்ங்கிறதுல வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு என்னென்னா, நிறையா நகர்மயமாதலை அதிகமாக, அதாவது வளர்ச்சி அதிகமாக இருக்கிற பகுதியில் காடுகளுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் புதிய ஏரியாவுக்கு போவீங்க தானே, அதனால் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது அது ஒன்று முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, 1971 மக்கள் தொகை, அடுத்தது 2011 மக்கள் தொகையில் ஒரு சதவீதம், 3வது வந்து அவங்க சொன்னது காடுகளின் அளவு, 4வது அவங்க சொல்கிறது, அதாவது காடுகளின் அளவை அவங்க வேறு வார்த்தையில் சொல்கிறாங்க, நகர்மயமாதல் அப்படிங்கிற. இது வந்து என்னென்னா வருவாய் இடைவெளி. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து சராசரி தனிநபர் வருமானம் எவ்வளவு, 1000 ரூபா அப்படி வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. இதில் ஒரு மாநிலம் அதனுடைய வருவாய் 500 இருக்குது. தமிழ்நாட்டோட உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 2000ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது 1000 ரூபா, இது 2000 ரூபா இருக்குன்னா இதுக்கு குறைக்கலாம், இதுக்கு கூட்டலான்னு ஒரு ஃபேக்டர் கொடுக்குறாங்க. சரியா? ஏன்னா இவங்க வருமானத்தில் தனிநபர் வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்குறோம். இவங்களுக்கு தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் குறைச்சி போகணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர் எல்லாமே நான் சொன்னதில் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 91 மக்கள் தொகை, 71 மக்கள் தொகை என்பது அது ஃபிக்ஸட், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2011 மக்கள் தொகைன்னு எடுக்கும்போது தென் மாநிலங்கள் அது வந்து குறையும், காடுகள் இதுவும் குறையும், நகர்மயமாக்கல் அதிகமாக இருக்கிறதுனால இது குறையும். வருவாய் இடைவெளின்னு சொல்லும்போது இது தென் மாநிலங்கள் எல்லாமே வட மாநிலங்களை விட வருவாய் இடைவெளியின் வருவாயை பார்த்திங்கன்னா சராசரியை விட அதிகமாக இருக்கும், எனவே இவங்களுக்கு குறையும். ஸோ இதன் அடிப்படையில் இவங்க குறைக்க ஆரம்பித்தாங்க. அதான் இப்போ இவர் தங்கம் தென்னரசு பழைய நிதியமைச்சர் சொல்லும்போது சொல்லிகிட்டே இருப்பார்ல, 29 பைசா தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இது நாளையும் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றிய அரசுக்கு வர்ற வருவாயில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 விதமான வருவாய் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸடாக வரக்கூடியது, இன்னொன்று அவ்வப்போது குறிப்பிட்ட சில, இப்போ செஸ் அண்டு சர்சார்ஜ் உங்களுக்கு தெரியும், இது ரெண்டும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு மட்டுமே உள்ள வருவாய். ஒரு ஸ்பெசிஃபிக்கான, இப்போ எஜுகேஷன் செஸ் அப்படின்னா எல்லா பொருளின் மீதும் அந்த செஸ் போடுவாங்க, ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கும். சர்சார்ஜும் அதே மாதிரி தான், அது மேலதிக வரின்னு போடுவாங்க. இது ரெண்டும். இப்போ இதை விட்டுருங்க, இதில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 42% ஸ்டேட்ஸுக்கு, இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷனில் 52% யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. இந்த 52% தான் இவங்க பிரித்து கொடுக்குறாங்க. இந்த பிரித்து கொடுக்குறது அதில் அதுக்கு எப்படி பிரித்து கொடுக்குறதுங்கிறதுக்கு இதை வச்சுக்கிறாங்க, இந்த 4 காரணிகளையும் வச்சு பிரித்து கொடுக்குறாங்க. இதில் நமக்கு ஒரு பேரிழப்பு ஏற்படுகிறது. அப்போது ஒரு மாநில அரசுக்கான வருவாய் என்பது ஒன்று இது, 2வது இதில் வரக்கூடிய இந்த 42% வரக்கூடிய ஒரு வருவாய், இதை 2 மட்டும் தான் வச்சு பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இப்போ இதில் தான் 2017க்கு பின்னால் இந்த மாற்றங்கள் வந்துட்ட காரணத்தினால இப்போ அரசாங்கங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாநில அரசாங்கங்கள் இன்னொன்று இதோடு சேர்ந்த ஃபேக்டர்ஸ் சிலது இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, முன்னால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலை லைசன்ஸ் ராஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? கடந்த காலத்தில் ஒரு தமிழ்நாட்டில் தொழிற்சாலை வரணும்னா பிளானிங் கமிஷன் தான் அனுமதி கொடுத்து அப்படிலாம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் தொழிலை ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ மாநில அரசாங்கம் தொழிலுக்கு போய் வெளிநாட்டிலேருந்து வாங்கன்னு கூப்பிட்டு வந்தால் அதில் 2 விஷயம் இருக்குது. முன்னால் தொழில்கள் வரும்போது
அதுக்கு ஒரு 2-3 ஃபேக்டர் இருக்கும். அந்த ஃபேக்டரில் ஒன்று வந்து நீங்கள் வந்து நமக்கு தேவையான பொருள், 2 அரசுக்கான வருமானம், 3 வேலைவாய்ப்பு. இப்போ தமிழ்நாடு மாதிரி வேலை வாய்ப்பு தேடுகிற இளைஞர்களுடைய எண்ணிக்கை, இப்போ GER சொல்கிறாங்களே, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அது வந்து 50%க்கு மேலே போயிடுச்சு நம்ம ஊர் இல்லையா? அப்போ 50%க்கு மேலே போகும்போது இங்கேருந்து படித்து வர்ற பசங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கு. நான் படிக்க வச்சிட்டேன்னு மட்டும் சொன்னால் போதாது. படிப்பினுடைய நோக்கம் ஒன்று பொது அறிவும் அதோடு சேர்ந்து வேலை வாய்ப்பு. இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும்போது தொழிலை கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ தொழிலை கொண்டு வர்றதுனா மாநிலங்களுக்கு இடையில் போட்டி இருக்குது. முன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டதுக்கு பதிலாக இப்போ வெளியிலேருந்து தனியாரை கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பெருமளவுக்கு ஏராளமான சலுகைகளை கொடுக்குறாங்க. இப்போ நோக்கியா பிளான் இருந்ததில் உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே? ரைட். நோக்கியா இப்போ மூடிட்டாங்க. நோக்கியா இங்கே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க? 638 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க நோக்கியா. நம்ம அப்படித்தானே பேசுவோம். 238 கோடி, முதல்ல ஒரு 300, அப்புறம் வந்து 368, 338, 638 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம பல நேரங்களில் பேசும்போது சொல்லுவோம்ல, வேலை கொடுத்தவன் சும்மா இருப்பானா அவனுக்கு. இந்த 638 கோடியில் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. ஜெயலலிதா போட்ட 2வது MOU, அவங்க 2 MOU போட்டாங்க. 2வது போட்ட MOUவில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மொத்த தொகையும் திருப்பி கொடுக்குறது அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நோக்கியா ஃபோன் இங்கே விற்றா, அதை தமிழ்நாட்டுக்குள்ளே விற்றா, அதை வந்து அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு அப்போ வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருந்தது. அதை ஃபுல்லாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். வெளி மாநிலங்களில் விற்றா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது. அதை அவங்க கட்டிடுவாங்க. அந்த பணம் எவ்வளவோ அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். இது போக இடம் பாக்கி ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, இப்படி ஏகமாக வச்சுருந்தாங்க. இதுதான் இதில் இருக்கிறது. ஸோ இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு இடையில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு, எனி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து கடன் இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. இந்த பார்ட்டில் தான் இப்போ என்ன வருது, 5 லட்சம் கோடியாக வச்சுட்டு போனாங்க, இப்போ 10 லட்சம் கோடியாக 2 மடங்காக மாறிடுச்சு. இந்த கடனும் கடன் கொடுதான். கடன் எவ்வளோ வேணாலும் வாங்கலாமா? நம்ம கடன் வாங்குறதுக்கு இந்த லிமிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்க லிமிட் எக்ஸாக்டாக. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு லிமிட் வைக்கிறாங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே வாங்கலாமா கூடாதா? அந்த லிமிட் என்னது, உங்கள் GSTPயில் 3%க்கு மேலே போகக்கூடாது. இது அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் மொத்த வருவாயில் அவங்க 1% சொல்கிறாங்க. அதை அவங்க இடையில கொண்டு வந்தது. ஏன்னா இந்த 3%ங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த 3%ஓடு நிற்காது, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 3%க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா, நம்ம பேங்க்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க 4.5% வட்டிக்கு உங்களுக்கு பைசா தருவாங்க. சரி, அப்போ இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு எப்படி வாங்க முடியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சவரின் பாண்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டு அது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ப்ரோ நோட் எழுதி கொடுக்குற மாதிரி நமக்கு கவர்மெண்ட் எழுதி கொடுக்கும். நீ 1000 ரூபா தந்தால் 6 வருஷம் கழிச்சு இத்தனை சதவீத வட்டி. அது என்னென்னா 4.5% கிடைக்காது. அது 7% இருந்து 12% வரை வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஹியூஜ். நீங்கள் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சின்ன தொகை இல்லை, லட்சம் கோடிகள் 10,000 கோடிகள்னு வாங்கும்போது ஒவ்வொரு சதவீதத்துக்கும் மிகப்பெரிய பணத்தை நாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வேறு வழி இல்லாமல் இவங்க சரி, இப்போ இந்த 3%க்கு மேலே நீங்கள் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுக்கும் அலோவ் பண்ணுறோம். அது என்னென்னா 0.25%. இப்போ அவங்க சொல்லியிருக்குது 25% லோனு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னா, கூடுதலாக வாங்கலான்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி போர்டை நீங்கள் என்ன பண்ணணும், தனியாருக்கு கொடுத்தணும். இப்படி நீங்கள் 5% வரை போகலாம். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யணும், 0.25% லோன் அதிகமாக வாங்கணும்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டை தனியாருக்கு கொடுக்கணும். இப்படி ஏராளமான நிபந்தனைகள். எனவே இந்த ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்கு
பலருக்கும் பயம் இருக்குது, அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இந்த பின்னணியில் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 10 லட்சம் கோடி. ஸோ 2021 4,80,000 கோடி, இப்போ டபுள் ஆகிருக்கு. இதை மாண்புமிகு விஜய் அவர்கள் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. அவங்க பட்ஜெட்டில் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்குது தெரியுமா? அவங்க வந்து 205 லட்சம் கோடி, லேக் க்ரோர். எப்போ? செப்டம்பர் 2025. அதுக்கு பின்னால் உள்ள டேட்டா இல்லை, இப்போ நிறையா வந்திருக்கும். ஆனால் இவங்க 12 வருஷத்துக்கு முன்னால் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டோட்டல் லோன் வந்து வெறும் 52 லட்சம் கோடி. அதாவது 67 வருஷம் மொத்தமும் சேர்த்து, அதாவது அடைச்சது அதெல்லாம் போக 52 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த 11 வருஷத்தில் அது 205 லட்சம் கோடி. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃப்ரீயாலாம் இல்லை. பட் இவ்வளோ பெரிய லோன் வாங்க வேண்டிய கஷ்டம் அவங்களுக்கே ஏன் வந்ததுன்னா, இதில் சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பணம் இப்போ ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவ்வளோ பெரிய லோன் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி சீர்திருத்தம்னு அவங்க சொன்னாங்க. வரி சீர்திருத்தம்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே ஏதோ நமக்கு போடுறதான் வரி. 2019க்கு முன்னால் கார்ப்பரேட் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ இருந்தது? 30% இருந்தது. 2019க்கு பின்னால் கார்ப்பரேட் டேக்ஸ் என்ன ஆச்சு? 22% ஆயிடுச்சு. ஒரு வருஷத்தில் மிக அதிகமாக லாஸ் வந்து 1.84 லட்சம் கோடி. இதுதான் ஹையஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க நமக்கு லாஸ். இதை 30லேருந்து 22 கழிச்சு குறைச்சாங்க. நம்ம அரிசிக்கு வரி கட்டுறோமா? ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? நம்ம சாப்பிட்றோம், ஆனால் நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக 5% அரிசிக்கும் கோதுமைக்கும் வரி. ஆனால் நம்மகிட்ட யாரும் வரின்னு கேட்டு வாங்குறதில்ல. அது என்னாச்சு, முதல்ல அவங்க போடும்போது, சட்டம் போடும்போது பேக்டு இந்த இதுக்கு மட்டும் 5% சொன்னாங்க. ஆனால் அடுத்து எல்லோரும் ஏமாற்ற ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கேயே போட்டுருவாங்க, இங்கே போடுறதில்ல ரீட்டெயிலில். ஸோ இதுக்கு 5%, இது 22%. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் 1.84 லட்சம், சராசரியாக ஒரு 90 லட்சம் 0.9 lakh crore, 90,000 கோடி வரை அது வந்து நமக்கு லாஸ் ஆகுது. இந்த லாஸை இவன் ஈடுகட்டணும். இந்த லாஸை ஈடுகட்டுறதுக்கு அவங்க சில விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ இதை சொல்லும்போது பொதுவாக கேட்குற கேள்வி என்னென்னா, நம்மகிட்ட இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு 22%. இப்போது நீங்கள் மிடில் கிளாஸ் ஒரு 30 லட்சம் ஒருத்தன் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர், அல்லது 13 லட்சம் வாங்குறாரு. இந்த 13வது லட்சத்துக்கு டேக்ஸ் எவ்வளவு? 30%. 13 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவர் 30% கட்டணும். ஆனால் இவர் இருக்கார் இல்லையா, அந்த கார்ப்பரேட்டு, இவர் 13,000 கோடி சம்பாதிச்சார்னா கூட இவர் 22% கட்டினா போதும். இப்போ இருக்கிற டேக்ஸ் மெத்தடு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போ இப்போ என்னென்னா, இவங்க கார்ப்பரேட்டுக்கு இவ்வளவு தூரம் கொடுத்த பிறகு இது தவிர வேறு சில விஷயங்களையும் அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் பட்ஜெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இனம் இருக்கும், ஃபோர்கான் ரெவென்யூஸ். இது என்ன? விட்டு கொடுக்கப்பட்ட வருவாய், அதுக்கு பேர். அது என்ன விட்டு கொடுக்கப்பட்ட வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரின்னு போட்டுருவாங்க. ஆனால் இல்லை இவர் வந்து ரொம்ப ரிமோட் ஏரியாவில் போட்டிருக்காரு, எனவே அவருக்கு அந்த வரியை நாங்கள் ரத்து பண்ணிடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அது ஒரு கிட்டத்தட்ட 2009 இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பட்ஜெட்டில், அந்த ஃபோர்கான் ரெவென்யூஸுங்கிறப்ப. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும் அவங்க வந்து எந்த அளவுக்கு 205 லட்சம் கோடி வரை போன செப்டம்பரில் இருக்குது. இது தவிர இப்போ நீங்கள் வேறு சில ஒரு அன்எத்திக்கல் ப்ராக்டிஸை அவங்க பண்ணுறாங்க. இப்போ ரிசர்வ் பேங்க், அது எல்லாருடைய மணியும் சேர்ந்து உருவாக்குனது. அதில் ரிசர்வ் ஃபண்டுன்னு இருக்குது. அந்த ரிசர்வ் ஃபண்டில்
இப்போ சமீபத்திய 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி வந்திருக்கு. அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அவங்க பகிர்ந்துக்கிறதே கிடையாது. ஸோ அதை ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னால் இருந்தது ரிசர்வ் ஃபண்டை பெரும்பாலும் ரிசர்வ் ஃபண்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பின்னணியில் ஸ்டேட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்பது இருக்குது. நெருக்கடி இல்லைனாலும் கடன் வாங்குவாங்க, அது வேறு விஷயம். இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு அரசாங்கம் கடன் வாங்குது. அதைத்தான் அவர் கடன் சொல்லியிருக்கார். பட் இந்த கடன் வந்து ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னபடி அலார்மிங் ஸ்டேஜ்லாம் இல்லை. தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது கடனில்? 7வது இடத்துலையோ 8வது இடத்துலையோ இருக்குது. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய அதை நான் எப்போதுமே ஏற்றுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவன் ஒரு சட்டம் போட்டான், இனிமேல் நீங்கள் இவ்வளோ லோன் வாங்கக்கூடாது, இவ்வளோ கடன் தான் வச்சுக்கணும். பட்டு அந்த லோனை எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே தான் பியூரோக்ராட்ஸோட ரோல் வருது. அவன் என்ன பண்ணுவான்னா, சாரி இதுக்கு மேலே நம்ம லோன் எடுத்தோன்னா இந்த ஏஜென்சிஸ், ரேட்டிங் ஏஜென்சி நமக்கு என்ன சொல்கிறாங்களா, என்ன கிரைசிலா இந்த லோன் வாங்க போகிறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன ரேட்டிங் சொல்கிறாங்க, சிபில் ஸ்கோர் மாதிரி இப்படி ரேட்டிங் ஏஜென்சிஸ் நம்மளை குறைச்சிருவான். ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு 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 நல்ல நிலையில் இல்லைன்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ கொடுக்க மாட்டான். எனவே பியூரோக்ராட்ஸ் என்ன சொல்லுவான்னா, இதை லோன் வாங்காதேன்னு சொல்லுவான். ஆனால் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அறிவிச்சிருக்கிறதுக்கு கீழே ஒரு 2%, 3% அளவுக்கு குறையாத்தான் இருக்குது. எனவே ஒன்று, மாண்புமிகு விஜய் அவர்கள் சொன்னது புதிய செய்தி அல்ல. நான் இப்போ வந்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது சட்டமன்றத்தில் அறிவிச்சது. நம்பர் 2, அது இருக்கிறதுனால நான் எதுவும் செய்ய மாட்டேன், கொஞ்சம் நாளாகும் என்று சொல்வது அதுவும் ஃபேக்ட் கிடையாது. கசானா காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு கவர்மெண்ட் அவங்களுடைய ரூலிங் அந்த ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு போகும்போது அந்த இடத்துல எவ்வளவு நிதி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லிட்டு தானே சார் போவாங்க. லைக் இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட்ஸில் சப்மிட் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அது பார்த்துருக்க மாட்டாரா? கசானா காலியாக இருக்குது அப்படின்னா அப்போ 0 பேலன்ஸ் இருக்குமா? அப்படி தானே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. 0 பேலன்ஸ், அதாவது 0 பேலன்ஸ் இருந்து ஒன்று நீங்கள் கேட்டது கொடுத்துட்டு தானே போயிருப்பாங்க. நீங்கள் 2 விஷயம் இருக்குது. 2 விஷயத்தை நீங்கள் தெளிவாக எப்போதுமே ஒன்று பட்ஜெட் டாக்குமெண்ட், அதில் நீங்கள் எப்போதுமே அவங்க எவ்வளவு கடன் இருக்குது, யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஒன்று சொல்லிடுவாங்க. வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ SOIRன்னு ஒன்று சொல்லுவாங்க, மாநிலத்தின் சொந்த வருவாய் இவ்வளவு அப்படின்னு. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ், அது என்னென்ன, அதாவது சிலது கிராண்டாக வரும், சிலது ஃபண்ட்ஸாக வரும். இப்போ அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. நான் இப்போ அதுக்குள்ளே போகல. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் CSSன்னு சொல்கிற பகுதியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, சில ஸ்கீம் வந்து சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்ட் ஸ்கீம், அதாவது ஒன்றிய அரசாங்கம் தான் அந்த ஸ்கீமை கொடுக்கும், ஆனால் நிறைவேற்றுறது மாநில அரசாங்கமாக இருக்கும். இதில் 2 இருக்குது. இன்னொன்று வந்து டைடு ஃபண்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வேணால் PM ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி தர்றாங்களா, இந்த வீடு கட்டி தர்றதுக்கு அவங்க 1,20,000 ரூபா தான் எஸ்டிமேட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதில் 60% கொடுப்பாங்க, அதாவது 72,000 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, அதாவது PM ஆவாஸ் யோஜனா, இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 2.4 லட்சம் கொடுக்குது. அப்போ இதில் 60,000 போக 180, இது 72,000 ரூபா. 60% 72,000 ரூபா. 168 லட்சம் யார்? ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ எத்தனை வீடு கட்டினாலும் சரி, அதுக்கு அடிஷனலாக 168 யார் கொடுக்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். அவங்க 72,000 மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது ஒரு ரகம். இந்த இன்னொரு ரகம் இருக்கு இல்லையா, டைடு ஃபண்ட்ஸ், அவங்க வந்து கிராம சாலைகளுக்கு இல்லையா, அவங்க நிதி ஒதுக்குவாங்க. இது வந்து இது எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது, ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1000 கோடி ஒதுக்குனா இதில் 25% நீங்கள் ஏற்கனவே பிளட்ஜ் பண்ணால் தான் இந்த 1000 கோடி வரும். 250 கோடியை நீங்கள் வச்சுக்கிட்டு கொடுன்னு சொன்னால் தான் இந்த 750 கோடி வரும். உங்களுக்கு புரியுதில்ல? 1000 கோடிக்கு இது ப்ராஜெக்ட், ஆனால் நீங்கள் கட்டாயம் 250 கோடி செலவழிக்கணும். நீங்கள் கொடுக்கலைங்கிறதுக்காக அவன் 750 கோடியை தரமாட்டான். இதைத்தான் டைடு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் 100 நாள் வேலை MN ரேகா இருக்கு இல்லையா, அது முதல்ல என்ன இருந்துச்சுன்னா
ஸ்டேட்டோட இது வந்து 10%. அப்புறம் இதை என்ன பண்ணாங்கன்னா 25% ஆக்குனாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, 1/7/2026 இது 40%ன்ட்டாங்க. நீங்கள் வந்து இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் யார் பேர் பண்ணணும்? இது சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர் ஸ்கீம். ஒரு 10%லேருந்து இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 4000 கோடின்னு வச்சுக்கோங்க. அது முதல்ல 400 கோடி ஒதுக்கினதுலேருந்து அப்புறம் 1000 கோடி, இப்போ 1600 கோடி நீங்கள் ஒதுக்கணும். இதே போல் நீங்கள் வேறு சில விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, கிசான் யோஜனா இல்லை, ஃபசல் பீமா ஃபசல் யோஜனா, அது வந்து அந்த பயிர் பாதுகாப்பு திட்டம். 100 ரூபா நீங்கள் வந்து சரி நீங்கள் கட்டணும்னா ஏற்கனவே, அதாவது ப்ரீமியம், அது இன்சூரன்ஸ் தானே. ப்ரீமியம் வந்து கட்டணும்னா அதை முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இப்படி வச்சுருந்தாங்க. 49% வந்து யூனியன் கவர்மெண்ட்டு, 49% ஸ்டேட் கவர்மெண்ட், 2% விவசாயிகிட்ட 2% தான் வாங்குவாங்க. ஆனால் 100 ரூபாய்னா விவசாயிகிட்ட 2 ரூபா வாங்கிட்டு இது இவங்க 98 ரூபா கட்டுவாங்க. ஆனால் இந்த 49 ரூபா இங்கேருந்து வந்துடும். இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை நான் 25க்கு மேலே தர முடியாதுன்ட்டாங்க. ஸோ இது 25, அது 73, அது 2 இப்படி மாற்றிட்டாங்க. இது 2016-17 566 கோடியாக இருந்த ஸ்டேட்டினுடைய செலவு 2022-23 2050 கோடியாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 4 மடங்கு உயர்ந்துருச்சு. அப்போ இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேர்டனாக தானே சார் இருக்கும்? ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட முடியாது. ஏன்னா பாதிக்கப்படுறவங்கெல்லாம் யார்? ஸ்டேட்டில் இருக்க விவசாயிகள் கொந்தளிப்பாங்க. ஸோ ஒரு மழையோ வெள்ளமோ வந்ததுன்னா பாதுகாப்பு இருந்ததை நீங்கள் ஏன் விட்டீங்க? அதுதான். இதே மாதிரி நான் ஏராளமான ஸ்கீமை சொல்ல முடியும். ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 75-25 இருந்தது, 60-40 மாற்றிட்டாங்க. 30/9/2019 எடப்பாடி பழனிசாமி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் அப்படி சொல்லியிருக்கார். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுங்க. எனவே ஸ்டேட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கோப் அப் வித் த ஃபினான்சஸ். மாநிலங்கள் தங்களுடைய நிதி நிலைமையை வைத்துக்கொண்டு இந்த திட்டங்களை அமல்படுத்துவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பின்னணியிலையும் அவங்க 10 லட்சத்துக்குள்ளே வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். இந்த காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க ஸ்கீமெல்லாம் வச்சு இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அவருக்கு தெரியாதா? தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்டாக இருப்பாங்களா என்ன? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதிகாரிகள் சொன்னாங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் பேசணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது ஒரு 8 கோடி மக்களின் சார்பாக பேசுகிறீங்க, அல்லது 8 கோடி மக்களுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிற வார்த்தை நம்பர் உண்மையாக இருக்கலாம். ஆனால் வெறும் என்னது, நீங்கள் வந்து எக்கானமி இல்லை, பொலிட்டிக்கல் எக்கானமி, இதோட எதுவும் சேர்ந்தது. இப்போ ஏழை பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து காலையில் இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்கலாம், காலை சிற்றுண்டி கொடுக்கலைன்னா எல்லாம் செத்தாக போயிடுவாங்க, இதுவரை செத்துக்கிட்டா இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியும். பேசிக்காக ஒரு ஆள் கேட்டால் இதுவரை அந்த குழந்தைகள்லாம் படிக்கலையா அப்படின்னு. ஆனால் இப்போ நான் படிக்கும்போதே பல இடங்களில் பார்த்துருக்கேன், இந்த அசம்பிளி நடத்துவாங்கள்ல, பசங்க சாதாரணமாக மயங்கி விடுவாங்க, தண்ணியை தூக்கி கொஞ்சம் கொடுத்து வாப்பா அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், இல்லை நைட்டும் சாப்பிடல, காலையில் அம்மா சீக்கிரம். அவன் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவான், அந்த பசியினுடைய, ஏன்னா அவனுக்கு பழகி போன ஒன்றாக இருக்கும். அப்போ ஆனால் நீங்கள் இதை நீங்கள் இன்னொன்றில் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் அதில் என்ன வரும்? குழந்தைகளுக்கு ஸ்டண்டிங், வேஸ்டிங் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? உயரம் குறைவாக இருப்பது, எடை, அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி உயரம் குறைவாக இருப்பது, எடை குறைவாக இருப்பதெல்லாம் ஒரு சீரியஸான ப்ராப்ளம். அது அவங்க வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் என்பதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாக வந்துடுவாங்க. எனவே அது அவசியமாக இல்லையான்னு யோசிக்கிறது எதுலேருந்து வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாதாரண மனிதர்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதிலிருந்து அது வரும். ஒரு நாகரிக சமூகம் என்பது வளர்ச்சி குறைவான அல்லது கடைமட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் மனுஷனுக்கும் மற்றவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குதா
என்பது. சிலதை வேஸ்ட்டாக நினைக்கலாம். இப்போ உங்கள் ஆஃபீஸ் கட்டியிருக்கு, இது அசச் இன்றைக்கி இருக்கிற சட்டப்படி இது தப்பு. உங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி வர்றது? ஆனால் சில நாடுகள், இப்போ நம்ம ஊரில் எங்கள் வீடும் அப்படி தான் கட்டியிருக்கோம், பல வீடு அப்படி கட்டியிருக்கோம். ஒருத்தரோ 2 பேரோ வரப்போகிறாரு, அதனால் அவருக்காக தனியாக ரேம்ப் கட்டி போகிறதுக்கு வழி வைக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறது ஒரு குணம். ஒரே ஒரு ஆள் வந்தால் கூட அவனுக்கு அந்த வசதி கிடைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு. அப்போ இதுக்கெல்லாம் செலவழிக்கணுமா, காலை சிற்றுண்டிக்கு செலவழிக்கணுமா, அல்லது ஸ்கூல்ஸ் எப்படி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த அரசினுடைய சமூக பார்வையோடு சம்மந்தப்பட்டது. அப்படி தான் அதை பார்க்கணும். பொதுவாக அந்த நிதிநிலை அப்படின்னு நம்ம வரும்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிற கேள்விகளையும் கேட்டிருப்போம். அரசோட நிலைமை எப்படி இருக்குங்கிறத நாங்கள் வெள்ளை அறிக்கையாக தரத்துக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். முதலமைச்சர் விஜய் பதவியேற்பின் போதும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது அதில் என்ன குறிப்பிடப்படும், அது மூலமாக மக்களுக்கு என்ன தெரிய வைக்க போகிறாங்க? வெள்ளை அறிக்கைங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து ஆக்சுவலாக என்ன ஸ்டேட் ஆஃப் ஃபினான்ஸ் என்பதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வைக்கிறது தான், எழுத்துப்பூர்வமாக வைக்கிறது. ஆனால் இவர் சொல்கிறது மாதிரி இல்லை, எல்லாரும் வெள்ளை அறிக்கை வச்சுருக்காங்க. அதுதான் உங்களுக்கு நான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னவா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு விஷயம். எனவே அது புதிதான ஒன்றுன்னு நான் நினைக்கல. ஆனால் இன்னொரு வெள்ளை அறிக்கை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எது? லெஃப்ட் பார்ட்டிஸ் அதை எவரும் கொடுக்கறதில்ல. எது? வெளிநாட்டில் இருந்து நிறையா மூலதனங்களை கொண்டு வர்றீங்கள, அவங்களுக்கு என்னெல்லாம் சலுகை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா? அதை ஜெயலலிதாவும் பண்ணலை, எடப்பாடி பழனிசாமியும் பண்ணலை, மு.க. ஸ்டாலினும் பண்ணலை. ஐ அஷ்யூர் யூ விஜய் பண்ண மாட்டார், விஜயும் பண்ண மாட்டார். யூ டேக் இட் ஃப்ரம் மீ. பிகாஸ் இந்த மூலதனம் என்னன்னா, அது ஏதோ பெருசாக கொண்டு வர்றாங்க, கார் தயாரிக்கிறாங்க, அது தயாரிக்கிறாங்க, வேலை கொடுக்குறாங்கன்னு உங்களோட சொல்ல அவன் என்ன சொல்கிறான், அதை ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறான். அதான் நான் சொன்னேன், 638 கோடி ரூபாயில் ஒரு நயா பைசா பாக்கி இல்லாமல் நோக்கியாவுக்கு திருப்பி கொடுத்தோம். 10 இயர்ஸ் அவன் டேக்ஸ் ஹாலிடே, டோட்டல் டேக்ஸ் ஹாலிடே 10 இயர்ஸ் இருந்தான். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் இருந்தது, ஆனால் அது பாதி தான் இருந்தது, விட்டுட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ வேற என்ன சொன்னேன். ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த கடனை வாங்கின பணத்தை கரெக்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களா, இல்லாட்டி தப்பி தவறி வேறு ஏதாவது ஒரு வழியிலையும் அவங்களுக்கே தெரியாமல் வேஸ்ட்டாக கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கா? மேபி அதை பார்க்குறதுக்கு நீங்கள் எங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்னால், எங்கே போகணும்? சிஏஜி ரிப்போர்ட்டுக்கு. ஒவ்வொரு வருஷமும் துறை சார்ந்து இதை ஆடிட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் பாடி தான் எது? சிஏஜி, இந்திய அரசின் தலைமை தணிக்கையாளர். அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வேஸ்டேஜை தடுத்துருக்கலாம், இந்த வேஸ்டேஜை தடுத்துருக்கலாம், இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இடையில கூட யார் சொன்னால், எடப்பாடி பழனிசாமி ஒரு இது கூட கொடுத்தார்ல, கவர்னர்கிட்ட போய் 12 லட்சம் கோடியோ 14 லட்சம் கோடியோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்தாரு. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் ஆவரேஜ் என்னது? 5 வருஷமும் சேர்ந்து மொத்தமே 12 லட்சம் கோடி 13 லட்சம் கோடிக்கிட்ட தான் வரும். அதில் எப்படி அத்தனை லட்சம் கோடி அடிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. ஆனால் நீங்களும் நம்ம சாதாரண மனிதர்கள் இதை போய் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி பார்க்க மாட்டாங்க. ஐயே அப்பா, 12 அவருக்கு லட்சமே பெரிய விஷயம், அத்தனை லட்சம் கோடிங்கிறது அவருக்கு அதை விட பெரிய விஷயம். எனவே அவருக்கு ஒரு இதாக இருக்கும். அப்போ நீங்கள் எப்போதுமே ஒரு நம்பர் சொன்னால் அந்த நம்பரை டீகோட் பண்ணுறது எப்போதுமே அவசியம். அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது சரியாகும். இப்போ வேஸ்ட்டாக போகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டதை ஒவ்வொரு ஆண்டும் சிஏஜி ரிப்போர்ட் வருது. ஓகே, இங்கே உரிய காலத்தில் சாதனம் வாங்காததால் இத்தனை பஸ் ஓடல, இதனால் நட்டம், எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஆனால் இப்போல்லாம் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ அது என்ன இதை உயர்த்தாததால் கட்டணத்தை. இந்தியாவிலே இன்றைக்கி இருக்கிறதுல மிக அதிகமாக நம்ம ஒரு யூனிட் வாங்குறது எங்கேருந்து வாங்கிட்டுருக்கோம்? சூரிய மின்சாரம் இவங்ககிட்ட அதானிகிட்டேருந்து வாங்கிட்டுருக்கோம், கமுதியிலேருந்து. 7 ரூபா 10 பைசா. இந்தியாவில் நிலக்கரி வச்சுருந்தாலும் சரி, ஆயில் வச்சுருந்தாலும் சரி, எவனுக்கும் 7 ரூபாயெல்லாம் வராது. அதிகபட்சம் 3 ரூபா 3.5 ரூபாய்க்கு மேலே போகாது. ஆனால் நம்ம 7 ரூபா 10 பைசா கொடுத்து ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் சிஏஜி கொஸ்டின் பண்ணவே பண்ணாது. கொஸ்டின் பண்ணி இதுவரை நான் பார்த்ததும் கிடையாது.
ஓகே சார். இப்போ இந்த கடனை வந்து கட்டுறதுக்கு அப்ராக்ஸா வந்து இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகும்? என்னென்ன பாசிபிலிட்டீஸ் இருக்குது? இந்த கடன் எல்லாம் ஒருபோதும் தீராது. கடன் உயர்ந்து கொண்டே தான் போகும். யூ டேக் இட் ஃப்ரம் மீ. நீங்களும் நானும் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவோ நிதியமைச்சராகவோ வந்தால் ஏன் கடன் குறையணும்னு கேட்குறேன். ஏன் கடன் குறையணும்? ஒன்று கொஞ்சத்தை திரும்ப கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் நிறையா காலேஜஸ் கட்டுறது, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யூ ஒன்ட் ஃபைண்ட் எனி ஸ்டேட் இன் இந்தியா எக்ஸப்ட் கேரளா. நீங்கள் வந்து இப்போ நம்மளுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் நாம் 2வது இடத்துல இருக்கோம், கேரளா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. நம்ம துணை சுகாதார நிலையம் உங்கள் ஊரில் பார்த்துருக்கீங்களா? இருக்குது. 5000 பேருக்கு ஒரு துணை சுகாதார நிலையம், 30,000 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு மேலே தாலுகா தலைமை மருத்துவமனை, அதுக்கு மேலே மாவட்ட தலைமை மருத்துவமனை, அதுக்கு மேலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதுக்கு மேலே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு ஏரியாவில் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க. இன்னைக்கா ஹிந்துவில் ஒரு அவுட் ஆஃப் பாக்கெட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இந்தியாவிலேயே கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு. பட் அது அர்பன் சென்டர், ரூரல் சென்டர் வேரி ஆகுது. இன்றைக்கி தலையங்கமாக நேற்றுக்கு தலையங்கமாக அதை எழுதியிருக்காங்க. அது ஒரு செய்தி, அந்த செய்தியை வச்சு எழுதியிருக்காங்க. ஒரு இப்போ இருக்கிற பிஸ்னஸ் லைனுக்கு முந்தின பிஸ்னஸ் லைன் நினைக்கிறேன், டிகே ராஜலட்சுமி, நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் நமக்கு இருக்கிற இதெல்லாம் பற்றி நிறையா எழுதியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஊரில் ஒரு ஏரியாவில் அது பேர் என்ன, ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போவீங்க? ப்ரைவேட்டுக்கு கொண்டு போவீங்க. ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் இதில் மேக்ஸிமம் ராஜீவ்காந்தியில் எவ்வளோ பேர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஹையஸ்ட்டு 15,500. எது? ஓபியில் வந்திருக்கோம். நீங்கள் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி, அப்படியே வந்தீங்கன்னா ராயப்பேட்டை, அப்படியே வந்தீங்கன்னா கீழ்பாக்கு. இந்த ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு கீழே என்னெல்லாம் இருக்குது? அந்த மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, இன்டெக்ரேட்டட் சைல்டு ஹெல்த்து ஹாஸ்பிட்டல் ஒன்று எங்கே நம்ம எக்மோரில் இருக்குது, ஐ ஹாஸ்பிட்டல் எக்மோரில் இருக்குது. கீழ்ப்பாக்கம் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா அந்த ஆயுஷில் இருக்க எல்லாம் எதில் இருக்குது? நம்ம அண்ணா நகரில் இருக்குது. இந்த பக்கம் கலைஞர் நூற்றாண்டு. இது இங்கே என்றைக்காவது இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போயிருக்கீங்களா? போங்க, இஎஸ்ஐக்கு ஏற்றாப்பில். அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சிட்டியில் அவ்வளோ பிரமாதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்போ நீங்கள் இதை எல்லாத்தையும் உருவாக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா, இது நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் பின்தங்கிடுவீங்க. உங்களை எஜுகேஷனில் மேலே கொண்டு வரணும், உங்கள் ஹெல்த்தை மேலே கொண்டு வரணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் என்ன ஆவீங்க? ஆக்சுவலாக இந்தியாவில் குழந்தை பிறப்பின் போது குழந்தை அல்லது தாய் இறப்பு விகிதம், இது ஒரு மெஷர். இன்னொரு மெஷர் பார்த்திங்கன்னா எத்தனை ஹாஸ்பிட்டலில் நடக்குதுங்கிறது. ஏன்னா உயிரை காப்பாற்றுறதுக்கான அந்த ஏற்பாடு வரும். ஸோ நீங்கள் இவ்வளையும் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் சரி, இது நீங்கள் இல்லைன்னா என்ன பண்ணணும்? கடன் இல்லைன்னா என்ன பண்ணணும்? 2 தான். கடன் வாங்காமல் இருக்கலாம். 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டாம், புது ஹாஸ்பிட்டல் வேண்டாம், புது ஸ்கூல் வேண்டாம், புது ஜிஹெச் வேண்டாம், அதில் அப்பாயின்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கணும். அல்லது இது எல்லாத்துக்கும் சேர்த்து டேக்ஸ் பண்ணணும். எந்த மாநில அரசுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன 2-3 இனங்களை தவிர மீதி இனங்களில் டிசாஸ்டர் வந்தால் கூட நீங்கள் டேக்ஸ் போட முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அலோவ் பண்ணால் மட்டும்தான் போட முடியும். எனவே இது குறையும் என்றோ அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றோ நான் கருதலை. இது உயரும். அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஊழல் இல்லாமல் தடுக்கணும், கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும், பீரியாரிட்டி எதுன்னு பார்க்கணும். அதில் டவுன்ராடன் மக்களுக்கு ரொம்ப அவசியமானது எதுன்னு பார்க்கணும் ஒன்று. இன்னொரு பக்கம் உலகத்தில் வரக்கூடிய வளர்ச்சியோடு நம்ம கம்பீட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இது ரெண்டும் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது.
ஓகே சார். அப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்சன் வந்து கடன் வாங்குனா, அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இருந்து அந்த கடன கட்டணும்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாடே கடன் வாங்கும்போது, அதுவும் இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. சப்போஸ் இந்த கடன கட்டாமலே அப்படியே நம்ம வச்சுட்டு இருந்தோம், ஏன்னா வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னா, இதனால நாட்டுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? இல்லை, கடனே இல்லாமல் இருந்தால் நல்லது தான். ஏன்னா எவ்ரி இயர் நீங்கள் ஒரு 25,000 கோடியிலேருந்து 30,000, லாஸ்ட்டாக நம்ம வாங்கினது 60,000 கோடி புதுசாக வந்து கடன் வாங்கியிருக்கோம். இந்த 60,000 கோடி நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அதுக்கான வட்டியும் சேர்த்து தான் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அது யாரோட காசு? நம்மளோட காசு தான். அப்போ இந்த கடனே வாங்கலைன்னா இந்த 60,000 கோடி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கடன் வாங்கலைன்னா பஸ்ஸு வாங்காமல், எலக்ட்ரிசிட்டி ஃபர்தர் சப்ஸ்டேஷன் இல்லாமல், ரோடு புதுசாக போடாமல் இப்படியெல்லாம் இருக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வளர்ச்சி இப்படியே போதும்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் கடன் வாங்கும்போது, நீங்கள் கடன் வாங்குவதற்கு நான் செலவழிப்பது எவ்வளவு, அதனால் ஏற்படுகிற முன்னேற்றம் எவ்வளவு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிஏஜி ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ வில் நோ. தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து கடந்த 5 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்கு, டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது குறைஞ்சு தானே சரி இருக்குது. இப்போ மினிமம் வேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து 6,000 8,000 அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடன் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. மிடில் கிளாஸ் மக்கள் இல்லை எல்லா தரப்பு மக்கள் மேலேயும் வந்து அந்த ஒரு ஜிஎஸ்டி மூலமாகவோ மறைமுகமாகவோ இல்லை நேர்முகமாகவோ ஒரு டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த கடன் சுமை எல்லாமே வந்து மக்கள் மேலே தானே விழுது. தாராளமாக கடன் சுமை எல்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் 2 விதமான பார்ட் இருக்குது நீங்கள் சொன்னதில். ஒன்று வாங்கும் சக்தியை அதிகரிப்பது. அதை நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணால் உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தொழிலே வராதுன்னு சொல்லுவீங்க. ஒன்று பொதுவாக வந்து இவனை கொடி ஏற்றிட்டாங்களா கம்பெனியை மூடிடுவாங்க. நீங்கள் கம்பெனியில் லாபம் வந்ததுன்னா அடித்தாலும் போக மாட்டான். நட்டத்தில் போச்சுன்னா காலில் விழுந்து கும்பிட்டிங்கனாலும் இருக்க மாட்டான். இப்போ ஃபோர்டு போனாங்க, இப்போ திரும்ப வந்திருக்காங்க. எதுக்காக போனாங்க? என்ன ஸ்ட்ரைக் நடந்ததா? யூ டேக் இட் ஃப்ரம் மீ. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணதில் மெஜாரிட்டி எங்கே? கனடாவுக்கு, நார்த் அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா தான் இவன் சொந்த ஊர். அங்கே உற்பத்தி பண்ணாமல் உங்கள் ஊரில் உற்பத்தி பண்ணி நம்ம சவுத்தில், டவுன் சவுத்துலேருந்து நார்த்துக்கு கொண்டு போகிறான். அவன் ஊர்லேருந்து என்னது அடுத்த பார்டரில் கொண்டு போயிட முடியும். உங்கள் தண்ணி சீப், உங்கள் இடம் சீப், உங்கள் லேபர் சீப். நீங்கள் இப்போ நொய்டாவில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்துகிட்ருக்குல்ல, பார்த்துருப்பீங்களா? எத்தனை வருஷம்? 12 வருஷமாக மினிமம் வேஜ் கூட்டலை. இந்தியாவிலேயே மினிமம் வேஜ் அதிகமாக இருக்கிற இடம் கேரளா. அதில் பாதி கூட குஜராத்தில் இல்லை. ஸோ நீங்கள் ஆவரேஜ் வேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ குஜராத் அதிகமாக இருக்கும். பட் அங்கே வந்து என்ன ஆவரேஜ் வேஜில் அவங்க அதிகமாக இருப்பாங்க. இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம். எனக்கும் வெறும் 15,000 ரூபா மாத அலவன்ஸ். எனக்கும் 15,000 ரூபா தான், அவருக்கும் 15,000 ரூபா தான் எங்கள் கட்சியில். ஒருத்தர் 1 லட்ச ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இது 1/15. எனவே இதை வந்து என்ன சொல்லலாம், 2ஆல் வகுத்தீங்கன்னா இது வந்து 56,000 2 10 மிச்சம் 1 57,500 ஆவரேஜ்னு இப்படி எடுக்க முடியாது. இது ரெண்டுக்கும் இடையில் எவ்வளோ பெரிய இடைவெளி, மிகப்பெரிய இடைவெளி. நீங்கள் இவர் 4,000 இவர் 6,000 அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் 5,000ன்னு சொல்கிறதுல ஒரு மீனிங் இருக்கும். நீங்கள் அடுத்து பார்க்கும்போது அதனால தான் பர்ச்சேஸ் பேரிட்டியோடு சேர்த்து பார்க்கணுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் போன வருஷம் வாங்கினதுக்கும் இந்த வருஷம் எவ்வளோ பொருளை வாங்க முடியுது, வெறும் பெர் கேபிட்டா இன்கம் மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய விலைவாசியோடு சேர்த்து அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கும். தமிழ்நாடு தனிநபர் வருமானத்துலேயும் நேஷ்னல் ஆவரேஜில் இருந்து கூடத்தான் இருக்குது, அது கம்மியாக இல்லை. ஆனால் மினிமம் வேஜ் கம்மியாக இருக்குது, சண்டை போடணும். அதாவது கன்னியாகுமரியில் 746 ரூபாங்க டெய்லி வேஜ். இதுதான் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக. நீங்கள் வந்து இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, கலெக்டரேட்டில் கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் 746 ரூபா. ஆனால் மற்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாக தான் இருக்கும். சண்டை போட்டால் தான் கிடைக்கும். ஆஃப்டரால் நம்ம ஊரில் சொல்லியிருக்கிறது தானே, அழுத பிள்ளை தான் பால் குடிக்கணும்னு. அன்புலேயே பெரிய அன்பு தாய் அன்பு. தாயே அழுதாதான் பால் கொடுப்பான்னா
அரசாங்கம் எப்படி கொடுப்பாரு, முதலாளி எப்படி கொடுப்பாரு. இதில் வெறும் இது டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, எதுவும் சம்மந்தப்பட்டது. ஏன் இன்றைக்கி ஹிந்துவில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, நீங்கள் வந்து போராட்டம் பண்ணதுனால, யூனியன் வச்சதுனால, ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால இந்தியாவில் காப்பர் விலை அதிகமாகி போச்சு அப்படின்னு போட்டு, நீங்கள் ஸ்டெர்லைட்டை திறக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருக்குது அப்படின்னு போட்டு அந்த செய்தி இன்றைக்கி ஹிந்துவில் இருக்குது. இந்தியாவில் காப்பர் பிளான்ட் ஒரே ஒரு பிளான்ட் தான் முடிச்சு, அது எது? ஸ்டெர்லைட் மட்டும்தான். பட் ஸ்டெர்லைட் அவங்க இங்கே உற்பத்தி பண்ணதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே கொடுத்தாங்களா? என்ன பண்ணாங்க? பாதிக்கு மேலே ஏற்றுமதி பண்ணாங்க. உங்கள் ஊரில் உற்பத்தி தளமாக வச்சுக்கிட்டு ஏற்றுமதி பண்ணாங்க. அந்த ஃபேக்டை யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் எல்லா உண்மைகளையும் எதோட சேர்த்து பார்க்கணும், ஒட்டுமொத்தமான விஷயங்களோட. நீங்கள் யூனியன் சண்டை போடாமல், தொழிற்சங்கங்கள் சண்டை போடாமல், தொழிலாளி சண்டை போடாமல், எங்கேயாவது குறைந்தபட்ச கூலி ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்திருக்கு, போதுமான அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு ஒரு இடம் சொல்லுங்கள். வெரி ரேர். தமிழ்நாடு வாங்கக்கூடிய கடன் வந்து இங்க இருக்க மக்கள் தலைமையில தானே விழுதுன்னு கேட்குறேன். நிச்சயமாக மக்கள் தான் அதை அனுபவிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு நேரடியாக வந்திருக்காது. நீங்கள் அதை தான் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில், இப்போ நம்ம ஊரில் சில விஷயங்களை நீங்கள் அதை எங்கே பார்க்க மாட்டேன்றீங்கன்னா, பொதுவாக இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா? இது என்னது? 2.1 இருந்தால், அதாவது ஒவ்வொரு பெண்ணும் சராசரியாக 2.1 குழந்தை வாழ்நாள் பெற்றாள். அதாவது 10 பேர்னால் 21 குழந்தை இருக்கணும். 21 குழந்தை, 10 குழந்தை பெண்கள் சேர்ந்து அப்படி பிறந்தால் மட்டும்தான் நம்ம இது என்னவாக இருக்கும், வேறு என்ன, மக்கள் தொகை கூடாமல் குறையாமல் இருக்கும். அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகிடும். 8 கோடினா 8 கோடியில் இருக்கும். இப்போ நமக்கு இது எவ்வளோ இருக்குன்னா, 2.1க்கு பதிலாக 1.4 இருக்குது. 10 பெண்கள் சேர்ந்து 14 குழந்தை மட்டும். ஆனால் இறப்பு விகிதம் வந்து இதை விட அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டு, இவரோட கடிதத்தையும் ஃபினான்ஸ் மினிஸ்டர், பழைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டையும் கீதா ஜீவன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, சமூக நலத்துறை அமைச்சர். அது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் என்ன சொல்லியிருப்பார், எங்கள் ஊரில் வயசானவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டுருக்கு, அது ஒரு சீரியஸான பிரச்சனை, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் எங்களுக்கு கூடுதலாக பணம் தரணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பேர் என்ன சொல்கிறது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் விகிதம் அதிகமாக அரசு கூடுதலாக செலவழிக்க வேண்டியிருக்கும். எனவே நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் கட்டணும்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? இதுக்கு தகுந்த மாதிரி யார்கிட்ட நீங்கள், அதைத்தான் நான் சொன்னேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கார்ப்பரேட் டேக்ஸை 30% 22 குறைச்சதுக்கு பதிலாக நீங்கள் 30 அப்படியே வச்சுருந்துடலாம். இந்த மற்றதுக்கெலாம் வெளிநாட்டை பேசுகிறாங்கல்ல, ஆஸ்திரேலியாவில் உங்கள் ஃப்ரெண்ட் இருந்தால் எவ்வளோ கட்டுறாங்கன்னு கேட்டு பாருங்கள், மோர் தேன் 40%. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் குறைச்சிக்கிட்டே வராங்க. நீங்கள் டைரக்ட் டேக்ஸுக்கும் இன்டைரக்ட் டேக்ஸுக்கும் முதல்ல டைரக்ட் டேக்ஸு 53-47 இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போது இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது இங்கே போயிருக்கு. இதுலேயும் கூட இதில் பெரும்பாலும் கார்ப்பரேட் டேக்ஸும் இன்கம் டேக்ஸும், கார்ப்பரேட் டேக்ஸ் அதிகமாக இருந்தது, இப்போ இன்கம் டேக்ஸ், பர்சனல் இன்கம் டேக்ஸ் அதிகமாகிடுச்சு, கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸுடைய ரேஷியோ குறைஞ்சிச்சு. ஸோ கார்ப்பரேட்டுக்கு அள்ளி கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துட்டு அதை ஒழுங்காக வாங்கினா இதை செட்டில் ஆகிருங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அது குறையாக இருக்கட்டும், நம்ம சாப்பாட்டை குறைச்சிக்கலான்னு சொல்கிறது தான் அதுக்கு அர்த்தம். எனவே எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும், எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தாலும் லோன் கடன் வாங்குவது என்பது தவிர்க்க முடியாது. அந்த கடன் முறையாக யாருக்கு பயன்படுதுன்னு பார்க்கணும். இங்கே வாங்குகிற கடன் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குறது மாதிரி அதனுடைய பலன் முழுவதும் நமக்கு போகிறதில்ல. இங்கே உங்களுக்கு தெரியுமா, 2020 தேடி பாருங்கள், ரெனால்ட் நிசான் 2 பேரும், ஒரு கம்பெனி இருக்குல்ல, கார் கம்பெனி, அவங்க 2 பேரும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். நிசான் வந்து ஜப்பான் கம்பெனி, ரெனால்ட் வந்து ஃப்ரெஞ்சு கம்பெனி. 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவங்க இடையில ஒரு கேஸ் போட்டாங்க. அதை அவன் வெளியே கொண்டு போகும்போது மொத்தமாக யார்கிட்ட கொடுக்குறான், நிசான் கம்பெனிக்கிட்ட கொடுக்குறான். அது 2ம் ஜாயிண்ட் வெஞ்சரு, இது நிசானுக்கிட்ட கொடுக்குறேன், எனவே இங்கேருந்து இங்கே வரையில அது கூடுதல் டேக்ஸ் வரணும்னு சொல்லி அவன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லி கேஸ் போட்டான். அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 2020 ஜூனில் மார்ச்சில் எடப்பாடி பழனிசாமி காலத்தில்
1500 கோடி ரூபாய்ன்னு நினைக்கிறேன் கொடுத்து செட்டில் பண்ணாங்க. அது பெரிய நியூஸாக வராது. 1500 கோடி ரூபாய் எவ்வளோ பெரிய தொகை நீங்கள் எடுத்து பாருங்கள், சின்னோன்னு நியூஸாக இருக்கும். யூ ஒன்ட் பிலீவ் இட். அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரவே வராது. ஸோ இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த ஏழைகளுக்கு கொடுக்குற ரேஷனில் வேஸ்ட்டு, ட்ரெயினில் போகிறது, இது பஸ்ஸு அது கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்கோம். இந்த தொகையை நீங்கள் ஒட்டுமொத்த தொகையை பார்த்தீங்கன்னா அது ஒரு செக்கில் அல்லது ஒரு வார்த்தைகளில் அது மொத்தமும் போயிடும். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் நோக்கியா வந்ததுனால அடிப்படையில் லாபம் எதுவும் கிடையாதுங்கிறது என்னோடய பாயிண்ட்டு. 9 வருஷம் இருந்தான், 10 வருஷம் இருந்தான். நீங்கள் வந்து வேலை வாய்ப்பை அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அதில் இருந்தவங்கலாம் வெளியே தான் தேட வேண்டியிருந்தது. ஆக்சுவலாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்போ ஒரு 4-5 பிள்ளைங்கிட்ட, சின்ன பிள்ளைங்கிட்ட பேட்டி எடுத்திருந்தோம். +2ல் 1195 மார்க்கோ என்னவோ எடுத்த பொண்ணு, இவன் 15,000 சம்பளம் கொடுக்குறான்னு வந்துட்டு நிரந்தரமாகாமல் இப்போ என்னை வெளியே அனுப்புகிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு. இப்படி ஒரு 10 கட்டுரைகளை டைம்ஸ் ஆஃப் இந்தியா போட்டு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த செய்திகள் அது குறித்த நம்முடைய புரிதல் என்பது அதோடு தொடர்புடைய செய்திகளையும் சேர்த்து பார்க்கலைன்னா நாம் அதனுடைய முழுமையை புரிந்து கொள்ள மாட்டோம். எனவே கடன் என்பதும் சுமை என்பதும் அதோடு சேர்த்தான் பார்க்கணும். நான் நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். வாக்குறுதிகள் அப்படிங்கிறது தனிநபரோட முன்னேற்றம், குடும்பத்தினுடைய முன்னேற்றம், சுகாதாரம், கல்வி இப்படின்னு பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக தான் வாக்குறுதிகள் பெரும்பாலும் இருக்குது. அதனால் கடன் சுமையும் அதிகரிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த காலங்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த தேர்தலில் தாவேகா சார்பாகவும் மற்ற கட்சிகள் சார்பாகவும் கொடுத்துருக்க வாக்குறுதியில் இந்த கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்கப்படும், தங்கம் கொடுக்கப்படும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக வந்து தங்கம் வாங்குறத குறைச்சிருங்க, பெட்ரோல் டீசல் பயன்பாடுகளை குறைச்சிருங்க, பொது போக்குவரத்துக்கு பழகிக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதை உணர்த்துது? இதனால் மாநிலங்கள் எந்த அளவுக்கு பெரும்பாலும் பாதிக்கும்? ஒரு போன தேர்தலில் 2024 தேர்தலில் தானே சொன்னார், காங்கிரஸ் ஜெயிச்சா யாரோ இந்த மங்கள் சூத்ராவா தாலி அத்துட்டு போயிடுவாங்கன்றாரு இவர், அதனால தாலி போடக்கூடாதுன்னு சொல்கிறார். திஸ் இஸ் நாட் த கேஸ். இங்கே ஒன்று என்ன பிரச்சனைனா, எஸ் ரியலி தெர் இஸ் அ கிரைஸ், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே எனக்கு எப்படினாலும் பெட்ரோல் கொடு, எப்படினாலும் டீசல் கொடுன்னு கேட்க முடியாது. எனவே அதை கேட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான் வச்சுக்கோங்க. அது ஒரு கவர்மெண்ட்டு. ஆனால் கவர்மெண்ட்டு நேற்று வர இந்த எலெக்ஷன் முடிவு வர, எலெக்ஷன் ரிசல்ட் வர என்ன சொல்லிகிட்டு இருந்தது, தெர் இஸ் நோ கிரைசிஸ், வி ஹேவ் எனஃப் கேஸ், எங்களுக்கு போதுமான எல்லாமே கையில் இருக்குது. அது பொய் இல்லையா? இந்த பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். உலக நாடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பத்திரிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, கேஸுக்கு கேஸோலினுக்கு அவங்க ஊரில் போட்ட வரியை விளக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் வந்து காங்கிரஸினுடைய அப்ரூவல் வாங்கணும், காங்கிரஸ் கொடுக்குமான்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. எனவே கிரைசிஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. சில நாடுகள் பாதிக்கப்படுது, சில நாடுகள் பாதிக்கப்படல. நம்ம ஊரில் கேஸ் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, ஹியூஜ் ஸ்டோரேஜ், அது 2014 பின்னால், 2014 ஆந்திராவில் வைசாக்லைன்னு நினைக்கிறேன், அது ஒரு அண்டர் கிரவுண்டு ஸ்டோரேஜ் உருவாக்குனாங்க. அதுக்கு பின்னால் நீங்கள் உருவாக்கலை. ஸோ உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிற போது நீங்கள் இந்த கிரைசிஸை எப்போதுமே ஒரு தடவை கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்புறம் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அதை இப்போ நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இந்த காலத்தில் அதில் இன்வெஸ்ட் பண்ணலைங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது இப்படி சடனாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது கோவிட் பீரியட்லேயும் சொன்னார், யாரும் பாதிக்கப்படலை, எதுவும் பாதிக்கப்படலைன்னு சொல்லிட்டு திடீர்னு லாக்டவுன்னு சொன்னாங்க. அதே போல் இப்போ தேர்தல் முடிவு வரை இருந்துட்டு இப்போ சடனாக எல்லாத்தையும் குறைங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபாரின் குட்ஸ் வாங்காதீங்க அப்படின்னா உங்கள் கன்சம்ஷனை குறைங்கன்னு சொல்கிறது. அது கன்சம்ஷனை குறைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து கன்சம்ஷனை குறைச்சா என்ன ஆகும், உற்பத்தி குறையும். உற்பத்தி குறைஞ்சா வேலை இழப்பு ஏற்படும். வேலை இழப்பு ஏற்பட்டால் எகைன் அந்த கிரைசிஸ். ஸோ நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. எப்போதுமே அதுக்கு அப்படி ஒருத்தர் எல்லாம் தெரிந்தவராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவருக்கு ஒரு விஷன் இருக்கணும். ஆனால் இதுக்கு இன்புட்டு கொடுக்குற ஆட்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா இதை விட பெட்டராக கொடுப்பாங்க. எனவே இந்த வயிற்றில் ஈர துணியை கிடைக்கும், ஏற்கனவே அதை சொன்னாங்கல்ல,
நியோலிபரல் அஜெண்டா வரும்போது டைட்டன் யுவர் பெல்ட், அதனுடைய இன்னொரு வடிவம் தான் என்னது, இதையெல்லாம் குறைச்சிக்கங்கன்னு சொல்கிறது. திஸ் இஸ் ஹம்பக். வெளிநாட்டுக்கு இன்றைக்கி இன்னொரு டேட்டா வந்திருக்கு, இன்றைக்கி ஹிந்துவில் ஒரு டேட்டா வந்திருக்கு. அதாவது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் இருக்காங்களே, அவங்க செலவழிக்கிற தொகை கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகிற போது 3% குறைஞ்சிருக்கு. இனி இந்த கிரைசிஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இன்னும் அதிகமாக குறையும். அதனுடைய பொருள் என்ன, 3% தான் குறைஞ்சிருக்குன்னா அதை எப்படின்னா இங்கேருந்து டாலர் அல்லது ஃபாரின் கரன்சி என்ன வாங்கிட்டு போகிறாங்களோ அதை வச்சு அசஸ் பண்ணுவாங்களா இருக்கும், திரும்ப வந்து கொடுக்குறது. அவன் என்ன சொல்கிறான்னா, அப்படின்னா உங்களுடைய கையிருப்பு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அதோடெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எக்கானமி இஸ் இன் டவுன் ட்ரெண்ட். அதை கரெக்டாக இவங்க ஏற்றுக்கிட்டு சொல்லலை. அதை வந்து மக்கள்கிட்ட எப்போதுமே நீங்கள் க்ரைசிஸ் இருந்தாருன்னா இந்த க்ரைசிஸ் இருக்குங்கிறத சொன்னால் மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கோப்ப பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், நேற்று ஒரு ரோட் ஷோ நடத்தினது, இவர் வெளிநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வெளிநாட்டில் இருக்கார். ஸோ நீங்கள் எப்போதுமே சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதும் அவசியம். நன்றி.